பழனி கோவில் விவகாரத்தில் அமைச்சரை தொடர்புபடுத்தி சமூக பக்கத்தில் வினோத் சூர்யா பதிவிட்டிருந்தார். இப்படி இருக்கையில் அவர் மீது பொது அமைதியை குலைப்பது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதைதான் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சமூக வலைதள பதிவுக்காக குற்ற வழக்கை பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு 1888 1.40 ஏக்கர் நிலம் ஒன்று தானமாக வழங்கப்பட்டது. இந்த நிலத்தை லாப நோக்கத்திற்காக விற்கக்கூடாது என்று தான பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் கோவில் அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள் என்று கூறி முருகதாஸ் சுவாமிகள் என்பவர் 2 தனிநபருக்கு 30 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட இந்த 1.40 ஏக்கர் நிலத்தை வெறும் 2 கோடிக்கு விற்றிருக்கிறார். அதுவும் இந்த பத்திர மாற்றம் நடந்த விதமே பெரிய சந்தேகங்களை கிளப்பியது. பத்திரத்தை மாற்றம் செய்த நாளன்று பழனி பதிவாளர் விடுப்பில் இருந்திருக்கிறார். அவருக்கு பதில் அன்று ஒரு நாள் மட்டும் பொறுப்பு பதிவாளராக வந்த கொடைக்கானல் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர் மூலம் நிலம் கைமாற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து கோவில் அறக்கட்டளை சார்பில் நீதிமன்றத்தை நாட நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை பதிவுத்துறைக்கு தெரிவித்திருந்தது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் இந்த நிலத்தை வாங்கியவர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வனுக்கு சொந்தமானவர் என்று சோசியல் மீடியாக்களில் போலியான செய்திகள் பரவின. இப்படி தவறான தகவல்களை பரப்புவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அமைச்சர் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் வினோத் சூர்யா என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவதூறு பரப்பினார் என்றால் அதற்கான பிரிவில் தான் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமே தவிர பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தினார் என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்து போலீசார் சொதப்பி இருந்தனர். இதைதான் நீதிமன்றம் தற்போது கேள்வி எழுப்பியுள்ளது. ஏற்கனவே அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இந்த நிலம் தொடர்பாக அவதூறு பரப்பினால் கட்டாயம் அவர்கள் மீது வழக்கு பதியப்படும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இது தொடர்பாக 2 பேர் மீதும் சமீபத்தில் வழக்கு பதியப்பட்டது. இதையடுத்து தான் நீதிமன்றம் தற்போது கேள்வி எழுப்பி தாவேக அரசுக்கு கொட்டு வைத்துள்ளது கூறப்படுகிறது. மேலும் கடந்த திமுக ஆட்சியில் எப்படி அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டால் வழக்கு பதிவதும் கைது நடவடிக்கை மேற்கொள்வதும் என தொடர்ச்சியாக ஈடுபட்டதால் மக்கள் அதிருப்தி அடைந்து மாற்றத்தை கொண்டு வந்தனர். இந்த ஆட்சியில் இதுபோல் நடப்பது மக்களிடம் கேள்வி கோவை எழுப்பியுள்ளது. பழனி கோவிலில் நிலம் தொடர்பாக விஜயின் பார்வையையும் திருப்பியுள்ளதாக கூறப்படுகிறது.